2 1 கோ. நான் தான் உங்கள் லத்தீஷ் கேமர். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மொக்க ஐடியை வச்சு தான் விளாட போகிறோம். அதை எப்படி விளாட போகிறோன்னு எனக்கு மேலே தெரியல. இது வேறு ஒரு புது அப்டேட்டாக வந்துட்டுருக்கு. இது நான் ஆடினதானே எனக்கு ஒரு டவுட் வேறு இருக்கு. சரி நம்ம ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட ஆரம்பித்தேன். இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு பழைய மாடல். இதை நான் எப்பயே ஆடினேன் இந்த மேட்ச்சை. இப்போ தான் நான் போடுறேன். இப்போலாம் பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ பிஸியாக இருப்பேன்னு. எல்லாத்தையும் நான் அன்லாக் பண்ணிட்டேன். இதுக்கு மட்டும் டைமண்ட் கிடைச்சா அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நாமளாக போய் உட்காந்து சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் லோன் உல்ஃப் போனேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் லோன் உல்ஃப் போனேன். சரி பார்ப்போம், நூப் அக்கௌண்ட்டில் வேறு ஆடுறோம், எப்படி ஆடுறோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் பார்த்தோன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டெசர்ட் ஈகிள் எடுத்தேன், ஏஎம்ஐயும் எடுத்தேன். வேறு என்ன எடுக்கிறது அப்படின்னு யோசித்தேன். தாம்சன் எடுத்தேன். அப்புறம் ஓடினேன். ஆடவே தெரியாது எனக்கு. ஃபஸ்ட்டு மெதுவாக போயிட்டுருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல். ஒருத்தன் மேலே நின்றுக்கிட்டு இருந்தான். அப்படியே நைஸாக திரும்பி பார்த்தேன். மேலே பார்த்தா காணோம். எப்பட்றா? ஃபுல்லாக கண்டெய்னராக இருந்துச்சு. அப்புறம் மேலேருந்து எட்டி பார்த்தேன் அப்படியே இங்கே நைஸாக. பார்த்தா காணோம். சரி ஓகே தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தேடிக்கிட்டே இருந்தான் அவனை. ரொம்ப நேரம் தேடினேன், எங்கடா போனான்னு. அப்புறம் அந்த தணலுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான். ஓடி போனேன் கொடுன்னு. பார்த்தா அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். டப்ப அமுக்கு நம்பர் அவுட் ஆகிட்டான்டா. ரத்தம் அப்படி தெரிச்சுது. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் போயிட்டேன். நெக்ஸ்ட் மேட்ச்லாம் அதே கன் வந்துச்சு. சரி ஓகே விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கன் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போனேன். நான் மெதுவாக நடந்து போனால் வந்தான், நின்றுக்கிட்டு இருந்தான். டப்புன்னு வச்சு 150 போயிடுச்சு. இப்போ ஒன்று நினச்சேன் செத்துட்டான். எப்பட்றா அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன், எப்பட்றா அவன் செத்தான்னு. அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் போச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக மேட்ச் முடியுதுன்னு பார்த்தேன். அவன் தான் சூஸ் பண்ணுமா போல். வெயிட்டிங் ஃபார் த ஆப்போனண்ட். என்னடா பேர்? ராய் 6A3Y30. வா அவன் கூட போய் ஆடினேன். டபுள் பேர் எடுத்தான். அப்புறம் ஓடினேன். ஓடிப்பாங்க நின்று பார்த்தேன். அங்கேருந்து கீழே குதிச்சிட்டான். ஐயோ அவனை சித்துறான் போல் அப்படின்னு உட்காந்து நின்றுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் பார்த்தேன் அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி பார்த்தேன். காஞ்சூரி ஸ்ப்ரே மாதிரி திடீர்னு பின்னாடி வந்துடுவான்னு பார்த்தா அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கான். ஐயோ எனக்கு ஒரே திக்குன்னு ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது தலைவலி வந்தான். டப்புன்னு சுட்டேன். ரீலோட் பண்ணுறதுக்குள்ளே சுட்டான் டப்புன்னு. அதனால் இந்த மேட்ச் நான் தோற்றுட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் செகண்ட் ரவுண்ட் வந்துச்சு. செகண்ட் ரவுண்ட்லேயும் எல்லா ரவுண்ட்லேயும் கண்டெய்னர் வச்சுக்கிறாங்கப்பா. மெதுவாக உள்ளே போனேன். அவன் வருவான்னு நினச்ச மாதிரி அவன் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். சுட்டான் சுடவே இல்லை. சுடவே மாட்டுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சவுண்டை கம் பண்ணிக்கிட்டு டபுள்னு சுட்டு பார்த்தேன். என்ன சுடவே மாட்டான். வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு வெளியே போய் சுட்டு பார்த்தா அப்படியே சுட மாட்டான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன். பண்டை பின்னாடி நின்ட்டான். டும்முன்னு போட்டால் மண்டை மேலேயே ஹெட்ஷாட் அப்படின்னு சொல்லி அவுட் ஆகிட்டான். எப்பட்றா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துச்சு. எனக்கு என்ன எடுக்கிறதுனே தெரில. ஏதோ ஒரு கன் இருந்துச்சு, அதை எடுத்தேன். அப்புறம் யூஎம்பி ஒன்று எடுத்தேன். அப்புறம் AK-47 எடுத்தேன். யூஎம்பி பல்ல போயிட்டுருந்தேன். இந்த ரவுண்ட் நான் ஜெயிச்சேத்தினுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறி போயிட்டுருந்தேன். மேலே ஏறி முள்ளன்னு பார்த்துட்ருக்கேன் நானும். தள்ளுறேன். அப்புறம் அங்கே பட்டன் இருக்குது, அதில் கொடுத்துதான் நவரும் அப்படின்னுது. அப்புறம் இங்கேருந்து பார்த்தேன்னா நின்றுக்கிட்டு இருந்தான். டப்பன்னு சுட்டேன்.
அவுட்டே ஆகல, என்ன அவுட் ஆகலை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். திருப்பி நம்பர் சர்றமுங்கினேன். அப்போயும் அவன் சாவடலையா, ஏதோ ஒரு பாம் மாதிரி இருந்துச்சு, அதை போட்டால் அதை வந்துச்சு. அப்புறம் நின்றுடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். விட்டு அமுங்கினேன். எடா மேலே வரமுன்னு பார்த்தா மேலே வந்துட்டேன். அப்புறம் இந்த இதில் நின்றுட்டு அவன் வரானு பார்த்தேன். டப்ப 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 டப்புன்னு சுற்றி காலி பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு மிஸ் எழுத்து. அப்போ சுட்டு ஜெயிச்சிட்டேன். அப்படியே 4 பாயிண்ட் எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்டு தான் எடுக்கணும். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா நான் வந்து வின் பண்ணிடுவேன் இந்த மேட்சை. அதனால் நான் மெதுவாக போனேன். ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ ஃபயர் விளாட்றேன். வித்தியாசமாக இருக்குது ஆடுறது. டப் 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 டப்னு சுட்டேன். சாவலை. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இங்கே ஓடினேன். எப்படி ஜம்ப் பண்ணுறதுன்னு திருப்பி மறந்துட்டேன். அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமாக. அப்புறம் ஸ்கோப் போட்டு பார்த்தேன். வந்தான். டப்ப 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 டப்புன்னு சுட்டேன். அவன் என்ன சுட ஆரம்பிச்சிட்டான். நான் அவுட் ஆகிட்டான். அதுக்கப்புறமா பூயா இருந்துச்சு. வின் பண்ணிட்டேன் நான் மேட்ச்சை. ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் மேட்சையும் வின் பண்ணிட்டேனே, ஜாலி ஜாலி அப்படின்னு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, நான் தான் அது. எப்படி சூப்பராக இருக்கா? அப்புறமா அது தந்துச்சு. என்னோட அதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.